அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இன்றைய நேர்காணலானது தமிழ்நாட்டின் முக்கிய ஆளுமைகளில் ஒருவரான திரு சிவராஜா ராமநாதன் அவர்களுடனானது. திரு சிவராஜா ராமநாதன் அவர்கள் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் என்கின்ற அமைப்பின் தலைமை நிர்வாகியாகவும் அந்த முயற்சியின் ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கின்றார். தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் என்கின்றது தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழில் முனைவோர்களுக்கான உதவியை வழங்குவதற்கான அரச நிறுவனமாகும். அரசினுடைய முயற்சியினால் இன்று தமிழ்நாடு இந்திய மாநிலங்களிலேயே முதன்மையான மாநிலமாக, அதாவது ஸ்டார்ட் அப்களுக்கு முதன்மையான மாநிலமாக இடம்பெற்றிருக்கின்றது. அண்மையில் யாழ் பல்கலைக்கழகத்திலே ஸ்டார்ட் அப் திருவிழா என்கின்ற ஒரு நிகழ்வு நடைபெற்றது. இந்த ஸ்டார்ட் அப் திருவிழாவை யாழ் பல்கலைக்கழகம் ஒழுங்கமைத்திருந்தது. இதற்கான அனுசரணையை கேட்ஸ் இன்ஸ்டிடியூட் என்கின்ற தமிழர் ஆய்வு நிறுவனம் வழங்கியிருந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த திரு சிவராஜா ராமநாதன் அவர்களை செவி காண்கின்றார் எங்களுடைய நித்யா நந்தீஸ்வரன். இந்த காணொளியை பதிவு செய்வதற்காகவும் ஒலி அமைப்புகளை செய்வதற்காகவும் உதவியவர் தர்ஷன் மதியழகன். ஆம், இந்த நேர்காணலுக்குள் நுழைவோம். ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நாங்கள் மிஸ்டர் சிவராஜ் ராமநாதன், சிஇஓ டைரக்டர், மிஷன் டைரக்டர், ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அவர்களை மிக சிறப்பான முறையில் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கிறேன். அந்த வகையில் நாங்கள் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். நீங்க இலங்கைக்கு அடிக்கடி வந்து போறீங்களா சார்? பர்சனலா வந்து போறது உண்டு, பட் அஃபீஷியலா வர்றதில்லை. இந்த முறையான உங்களுடைய வருகை எவ்வாறான வருகையா இருந்து? இது நான் இந்த தடவை ஒரு பர்சனல் விசிட் தான். இந்த நேரத்தில் நான் வரக்கூடிய அக்டோபர் மாதம் 2025 அக்டோபர் கோயம்புத்தூர், தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் குளோபல் ஸ்டார்ட் அப் சமிட் அப்படிங்கிற பேரில் ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் ஈவெண்ட் ஒன்று பண்ணுறோம். அதை நாம் போகிற இடத்துல, குறிப்பாக வெளிநாடுகளில் அதை ப்ரொமோட் பண்ணி அங்கே ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடியவங்க, இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்குபேஷன் சென்டர்ஸ், இவங்களெல்லாம் இன்வைட் பண்ணுறது ஒரு ஒர்க். அப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பண்ணணும்னு பார்க்குறது. அந்த வகையில் நான் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கும் போது கேட் ஃபவுண்டேஷன் மூலமாக இந்த தகவலோடு சேர்ந்து இனோவேஷன் பற்றியும் ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றியும் ஒரு சின்ன நிகழ்ச்சி பண்ணலாம் அப்படின்னாங்க. அதனால இந்த நிகழ்ச்சி சாத்தியமாச்சு. தொடர்ந்து சார், யாழ் பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கு நடைபெற்ற யாழ் ஸ்டார்ட் அப் திருவிழாவில் கலந்து கொள்வதற்கு நீங்க இன்றைக்கு காலையில பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இது என்ன மாதிரியான நிகழ்வு? இது இன் ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும்? முக்கியமாக நான் கலந்து கொண்டதுக்கான முக்கிய நோக்கம் நாங்கள் நடத்தக்கூடிய அந்த குளோபல் ஸ்டார்ட் அப் சமிட், வரக்கூடிய அக்டோபர் நடக்கக்கூடிய அந்த சமிட்ல இங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸை அழைப்பு எடுக்கிறதுக்காகவும் அந்த தகவலை சொல்றதுக்காகவும் வந்தேன். அதை தாண்டி நாம் கடந்த பல வருடங்களாக ஒரு பின்தங்கிய நிலையில இருந்து பல்வேறு காரணங்களால் இப்போதான் இங்கே ஒரு புதிய ஒரு நம்பிக்கை இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் மிக முக்கியமான, எந்த நாட்டுக்கும் எந்த தனி மனிதனுக்கும் பொருளாதாரம் முக்கியமான ஒரு தேவை, பொருளாதார வளர்ச்சி முக்கியமான தேவை. பொருளாதாரங்கிறது ஒன்று நம்ம வேலைக்கு போகிறதுனால வரலாம், அல்லது தொழில்கள் நடத்துறதுனால வரலாம். அதில் குறிப்பாக இந்த தொழில்துறை அப்படிங்கிறது ஒரு கடந்த ஒரு 1950ற்கு பிறகு நிறைய தொழில்நுட்ப மாற்றங்கள், குறிப்பாக டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ், டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் உலகம் பூராவும் நடந்து வந்திருக்குது. குறிப்பாக அமெரிக்காவில், சைனாவில், ஜப்பானில், ஜெர்மனில், இந்த மாதிரியான நாடுகளில் ஆரம்பித்து இன்றைக்கி அந்த தொழில்நுட்பங்களுடைய தாக்கம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருது. அதே மாதிரி தொழில்துறைகளும் தொழில்நுட்ப மாற்றங்களால் பெரிய அளவு தாக்கத்தை உள்வாங்குகின்றன. தனி நபர்கள், அதாவது வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு கூட இந்த தொழில்நுட்ப மாற்றங்கள் ஒரு முக்கிய, அதை கற்றுக்கணும், அதை படிக்கணும், அதை தனக்குள்ள உள்வாங்கி. அப்போ இதன் அடிப்படையில் இன்னைக்கு இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிய புதிய தொழில்களும் உருவாகின்றன. அந்த மாதிரியான தொழில்களுக்கு தான் ஒரு எதிர்காலம் இருக்கக்கூடும். இன்றைய காலகட்டத்தில் ஒரு கல்லூரி, அதாவது பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய ஒரு இளைஞனோ ஒரு இளம்பெண்ணோ வெறும் வேலைவாய்ப்பை மட்டும் தேடாமல் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படி தொழில் வாய்ப்புகளை உருவாக்க முடியும், இதுதான் ஒரு பகுதியினுடைய, ஒரு பிராந்தியத்தினுடைய அந்த பொருளாதார வளத்தை நமக்கு எதிர்காலத்துக்கு மீட்டு தரும். இப்ப நாங்க இந்தியாவை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா பொருளாதார ரீதியிலும் சரி, கல்வியிலும் சரி, இன்றைக்கு வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற நாடு. ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு சிஇஓ நீங்க இப்ப கடந்த 3 வருடங்களா நியமிக்கப்பட்டதுல இருந்து வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டுல உங்களுடைய ஸ்டார்ட் அப் முயற்சியின் மூலமான ஆயிரக்கணக்கான தொழில் ஊக்குவிப்புகளை நீங்க செய்திருக்கீங்கன்னு சொல்லி நாங்க அறிஞ்சிருக்கிறோம். தற்போது இந்த ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு இந்தியாவில் முதல் இடத்துல இருக்கிறது. இதனுடைய ரகசியம் என்னன்னு சொன்னா, இனி வர்ற காலங்கள்ல இலங்கையினுடைய பொருளாதாரமும் அதே கட்டத்துல வளர்ச்சி அடைந்து கொண்டு வருது. இது எங்களுடைய இளைஞர்களுக்கும் சரி, தொழில் ஊக்குவிப்பாளர்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும்ன்றதுக்காக இதுல
தமிழ்நாடு வந்து இன்றைய நிலையில் நாங்கள் 2021 இப்போதைய மாநில முதல் ஆட்சி பொறுப்பு ஏற்கும் போது வெறும் 2100 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களாக இருந்தது. இன்று கிட்டத்தட்ட 11,500 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு மேல் பதிவு பெற்று வளர்ந்திருக்கின்றன. இது தாண்டி வந்து தமிழ்நாடு வந்து இந்தியாவின் ஒரு முதல் மாநிலங்களில் ஒன்றாகவும் ஒன்றிய அரசினால் ரெகக்னிஷன் பண்ணப்பட்டிருக்கு. இது மாதிரி பல்வேறு தரவரிசை பட்டியல்களில் வந்து தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. இது வந்து ஒரு தொடர்ந்த அரசின் முயற்சி. அது போல வந்து முதல்ல ஒரு ஈகோசிஸ்டம்னு சொல்லுவோம். இப்போ ஈகோசிஸ்டம் அப்படின்னா பொதுவாக வந்து அக்ரிகல்ச்சர்ல இருந்து அல்லது என்விரான்மெண்ட் சயின்ஸ்ல இருந்து வந்த ஒரு வார்த்தை. ஒரு குறிப்பிட்ட பயிர் வளரணும் அப்படின்னா, ஒரு இடத்துல வளரணும் அப்படின்னா அதற்கான காலநிலை, அதற்கான வெப்பம், அதற்கான மண் வளம், அதற்கான நீர்வளம் எல்லாம் சரியான சதவீதத்தில் அளவில் இருக்கணும். அப்போதான் அந்த பயிர் வளரும். அதுபோல் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் போது ஒரு இனோவேஷன் இருக்கணும், ஒரு புத்தாக்கம் இருக்க வேண்டும். அதுபோல் வந்து ஒரு தொழில்நுட்பமும் இருந்தால் நல்லது. அப்போ இந்த புத்தாக்கம் சார்ந்த தொழில் முனைவு வளர்வதற்கான அந்த சூழமைவு, தமிழில் சொன்னோம்னா சூழமைவு, ஆங்கிலத்தில் சொன்னோம்னா ஈகோசிஸ்டம். இந்த ஈகோசிஸ்டத்தை வந்து உருவாக்குறது தான் எங்களுடைய ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு நிறுவனத்துடைய மிக முக்கியமான வேலை. அப்போ ஈகோசிஸ்டம்னு வரும்போது ஒரு பயிருக்கு நான் சில விஷயங்களை சொன்னோம். அதே மாதிரி வந்து ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்துக்கு முதலீடு தேவை. ஒரு ஐடியா ஒரு ஃபவுண்டருக்கு வருது அப்படின்னா அவங்க அந்த ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படின்னு அந்த ஒரு வேலிடேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் மென்டர் பண்ணணும். ஏன்னா இனோவேஷன்னாலே புதுசு வந்து ஏற்கனவே வந்து ஒரு வெற்றி பெற்ற ஒரு மாடலை வந்து அவங்களுக்கு பார்க்காம புதுசாக ட்ரை பண்ணுறாங்க. புதுசாக ட்ரை பண்ணும்போது அதனுடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும், தொழில்நுட்ப ரீதியாக அது ஒர்க் ஆகுமா இல்லையா, ஃபங்க்ஷன் ஆகுமா இல்லையா, அதற்கான சந்தை வாய்ப்பு எப்படி இருக்கும், மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து அவங்க வந்து அசஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு வந்து அந்த துறையில் எக்ஸ்பர்டைஸ் இருக்கக்கூடிய அந்த வல்லுநர்களுடைய துணை தேவை. இதை உருவாக்கி கொடுக்கணும், சந்தை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும், அரசின் பாலிசின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டங்கள் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்கணும். இந்த மாதிரி பல்வேறு புற சூழல்களை வந்து நம்ம உருவாக்குறது தான் ஈகோசிஸ்டம். இதன் வழியாக அந்த ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை உருவாக்க நினைக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து ட்ரஸ்ட் அண்ட் ஹோப், ஒரு நம்பிக்கையை வந்து இந்த இடத்துல வரும். தமிழ்நாட்டில் வந்து நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி உருவாக்கினா எனக்கு இந்த வாய்ப்புகள்லாம் இருக்குது, நான் வளர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்கணும். அந்த நம்பிக்கையை உருவாக்குறது தான் முதல் படி. நாங்கள் கடந்த ஒரு 3.5 வருடங்களாக அதில் தான் நாங்கள் ஒரு பெரிய வெற்றி பெற்றுக்கோன்னு சொல்ல முடியும். அப்போது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்க முடியும்னா அதற்கான நம்பிக்கை வந்து இன்னைக்கு அங்கே எல்லாருக்கும் நிறைய இருக்கு. இதுதான் முதல் படி. அதுக்கப்புறம் வந்து அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த நிறுவனத்தை உருவாக்கும் போது அவர்களுக்கான அந்த மற்ற தேவைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த சூழலையும் நம்ம தொடர்ந்து உருவாக்கிட்டே இருக்கணும். இப்போ அடுத்த சில வருடங்களில் நாங்கள் எங்களுடைய திட்டங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பிக்கையை தக்க வைப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான இந்த வாய்ப்புகளையும் தொடர்ந்து எப்படி உறுதியாகவும் ஆழமாகவும் தருவது அப்படிங்கிறது தான். இதற்கான முயற்சியில் வந்து நாங்கள் ஒரு பாலிசி டிராஃப்ட் பண்ணி 7 வெர்டிகல்னு சொல்லுவோம். இந்த 7 பிரிவுகளின் கீழ் 50க்கும் மேற்பட்ட டிஃபரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணுறோம். அது இனோவேஷன் லேண்ட்ஸ்கேப், மார்க்கெட் ஆக்சஸ், இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் அப் லிட்ரஸி, இந்த மாதிரி வந்து பல்வேறு பிரிவுகளின் கீழே ஒரு 50+ ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் பண்ணுறோம். இதன் மூலமாக வந்து நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுக்கு அந்த நம்பிக்கை மட்டுமல்லாமல் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு நிறுவனத்தை உருவாக்குவதற்கான அந்த வாய்ப்பையும் பண்ணுறோம். இது ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ண வேண்டிய ஒரு முயற்சி. இதற்கு வந்து அரசு ஒரு நல்ல துணை செய்கிறது. அது மாதிரி எங்களுக்கும் ஒரு பெரிய இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய டீம் இருக்குது. ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாடு வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் துறையிலையும் கல்வியிலும் முன்னேறிய ஒரு மாநிலம். அதுவும் ஒரு பெரிய வாய்ப்பாக. அதாவது இந்த எக்கோசிஸ்டம், இந்த ஸ்டார்ட் அப் வந்து இந்தியாவில் இவ்வளவு ஒரு பில்டா இனத்துக்கு ரீசன் நிர்வாக கட்டமைப்பு மற்றும் மக்களிடையே நீங்க உருவாக்கி வச்சிருக்கிற நம்பிக்கை. மிக்க மகிழ்ச்சி சார். தொடர்ந்து இலங்கையில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களிலும் மலையகம் போன்ற பின்தங்கிய இடங்களிலும் தமிழ்நாட்டை போல வெற்றிகரமான ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டத்தினை ஏற்படுத்த முடியும் என்று நீங்க நம்புறீங்களா? இப்ப வடக்கு கிழக்கு வந்து முன்னமே எங்களுக்கு தெரியும், 30 வருட காலமாக நாங்கள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு இன்றும் அந்த வடுக்களை சுமந்தவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் மலையக மக்களை எடுத்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய பொருளாதாரம், வாழ்வாதாரம் வந்து இன்றுமே ஒரு அடிப்படையை விட குறைவாதான் இருக்கு. ஸோ அவர்களுடைய மனோநிலையை நாங்க இந்த ஸ்டார்ட் அப் என்ற ஒரு எக்கோசிஸ்டம் மூலமா நாங்க மாற்றி அமைக்க முடியுமா? அது எவ்வளவுக்கு சாத்தியப்படும் என்ற ஒரு கேள்வி. இது ஒரு ரொம்ப வேலிடான ஒரு கொஸ்டின். எனக்கு ஒரு திருப்தியான நடைமுறை சாத்தியமான பதில் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் வாழ்க்கையே நம்பிக்கை தான். அதே மாதிரி வந்து இன்னைக்கு நீங்க உங்களுடைய கேள்வியிலேயே ஒரு துரதிர்ஷ்டவசமான கடினமான காலகட்டத்தை தாண்டி இன்று ஒரு நம்பிக்கை ஒளி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கதாக பொதுவாக நம்ம பார்க்கிறோம். அந்த ஒரு அடிப்படையில் வந்து நம்ம இப்போ
ஸ்டார்ட் அப்புங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு தொழில் முனைவு முயற்சி, குறிப்பாக தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறது. இப்போ ஒரு பழைய காலத்தில், அதாவது ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னாலோ அதற்கு முன்னாலோ ஒரு தொழிலை உருவாக்குவது வந்து ஒரு பெரிய வேலை. அதாவது உங்களுக்கு ஒரு பெரிய பண பலம் இருக்கணும், அல்லது ஒரு பேங்க்ல போய் நீங்கள் ஒரு லோன் வாங்கணும்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும், பிளெட்ஜ் பண்ணணும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோ லேண்ட் ப்ராப்பர்ட்டியோ அதெல்லாம் பிளெட்ஜ் பண்ணணும், அல்லது உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ணக்கூடிய யாராவது ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படி இருக்கணும். இதையும் தாண்டி வந்து உங்களுக்கு பெரிய தொடர்புகள் இருக்கணும். ஒரு சராசரியாக ஒரு மிடில் கிளாஸ் அல்லது ஒரு லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு சராசரி சாதாரண ஒரு யங்ஸ்டரால் ஒரு கம்பெனி ஆரம்பிக்குங்கிறது வந்து தமிழ்நாட்டிலையும் சரி இங்கேயும் சரி அது ஒரு பெரிய ஒரு கனவாக தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து சூழல் அப்படி இல்லை. இன்னைக்கு நான் ஏற்கனவே கடந்த ஒரு கேள்விக்கு நான் சொன்னது போல இன்னைக்கு இந்த புற சூழல், அரசாங்கத்தின் திட்டங்களாக இருக்கட்டும், இன்னும் வந்து பல்வேறு தனி நான் கவர்மெண்டல் என்ஜிஓஸ், இப்போ கேட் மாதிரியான ஃபவுண்டேஷன்ஸ், இவங்க மாதிரியான என்ஜிஓஸ் எல்லாம் வந்து நிறைய வேலை பண்ணுறாங்க. உலகம் முழுவதிலும் இந்த மாதிரி நிறைய டை சென்னைன்னு ஒன்று இருக்குது. இப்போது தமிழ்நாட்டிலேயே நேட்டிவ் லீட் ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் வந்து இது வந்து லாப நோக்கமற்று இந்த தொழில் முனைவை ஊக்கப்படுத்தணுங்கிற அந்த நோக்கத்தோடு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபவுண்டேஷனுடைய சப்போர்ட்டோட அது போல் வந்து நிறைய கார்பரேட்டில் ஒர்க் பண்ணவங்க, பெரிய பெரிய நிறுவனங்களில் ஒர்க் பண்ணவங்க, ஆராய்ச்சி நிலையங்களில் ஒர்க் பண்ணவங்க, அவங்களும் வந்து அவங்க எங்கெங்கே பிறந்தாங்களோ அங்கே வந்து திரும்ப செய்யணும். அவங்களுடைய அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு வெற்றி பெற்ற பிறகு நாம் வந்து திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் நிறைய வருது. அப்போ அந்தந்த லோக்கலில் இருக்கக்கூடிய உங்களை போன்ற இளைஞர்கள் கூட ஒரு சின்ன அமைப்புகளை உருவாக்கி ஒரு பார்ட் டைமாக இந்த மாதிரியான ரிசோர்ஸஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி, உதாரணத்துக்கு நான் சொன்னோம்னா, இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் பிறந்து உங்கள் ஊர் இருக்குது, இந்த ஊரை நீங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ண நினைக்கிறீங்க, ஒரு 10-15 பேர் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சேர்ந்து கொஞ்சம் படித்தவங்க, பொது விஷயங்களை தெரிஞ்சவங்க, இந்த மாதிரியான ஸ்டார்ட் அப்புகள், இந்த சூழல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சவங்க சேர்ந்து ஒரு சின்ன ஒரு அமைப்பை உருவாக்கி அவங்க வந்து இந்த மாதிரி உலகெல்லாம் இருக்கக்கூடிய இந்த தொடர்புகளை நம்ம உள்ள கனெக்ட் பண்ணோம்னா அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகளை ஒரு காலகட்டங்களில் உருவாகும். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த தொடர்புகள் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கம்பெனியை உருவாக்குறதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான விஷயம்ங்கிறது இல்லை. ஏன்னா அதுக்கான சூழல்கள் வந்து உங்களுக்கு இருக்குது. ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ் நிறைய இருக்காங்க. நல்ல ஐடியாவும் கொஞ்சம் தைரியமும் மட்டும் இருந்தால் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான ரிசோர்ஸஸ் கிடைக்குது. ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னால் அந்த ரிசோர்ஸஸ் கிடைக்காது. நீங்கள் எவ்வளோதான் வந்து நீங்கள் தேடி அலைஞ்சாலும் அந்த ரிசோர்ஸஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து ரிசோர்ஸஸ் கிடைக்குது. அதனால வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, கொஞ்சம் முயற்சி எடுத்தோம்னா இந்த மாதிரியான கனவு வந்து மெய்ப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்பிக்கையும் வருங்கால நம்பிக்கை ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையை இலங்கை மக்களுக்கும் இலங்கை மக்களுடைய மனோநிலைக்கும் கிடைக்கும். மாத்திரமல்லாது எங்களிடம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற வளங்கள் வந்து அதை இன்னும் மக்களினுடைய எதிர்பார்ப்புகளை வளப்படுத்தும் என்ற நம்பிக்கையில இந்த ஸ்டார்ட் அப்பை நீங்க இலங்கையிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய கட்டமைப்பா கட்டவிருக்கிறீங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாங்க மிஸ்டர் சிவராஜ் ராமநாதன் ஐயா அவர்களுடைய மிக அழகான முறையில் இலங்கையினுடைய எதிர்காலத்தை எவ்வாறு கட்டி எழுப்புவது இந்த ஸ்டாண்ட் அப் எக்கோசிஸ்டம் மூலம் என்பதனை பற்றி தெளிவாக அறிந்திருந்தோம். அவருடைய சிந்தனைகள் என்றும் நிலை பெற்றதாக இலங்கையிலே எதிர்வரும் காலங்களிலே மெம்மலும் பொருளாதார ரீதியிலும் கல்வி ரீதியிலும் அது பெரிய ஒரு தாக்கத்தினை ஏற்படுத்தி அவருடைய எண்ணங்களும் மக்களுடைய எண்ணங்களும் சிறப்புற வாழ்த்தி முன்னவர் நாடி பின்னவர் கூடி எம்மவர் போற்றுமம் தென்னது பாடி அமைகிறோம் இன்பங்கள் நாடி. நன்றி. தேங்க்யூ.